மேஷ ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 பாருங்க. மேஷ ராசிக்கு ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே பாருங்க, 2 நாள்ல ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகிற ஒரு பெயர்ச்சி, அருமையான பெயர்ச்சியாக மேஷ ராசிக்கு அமைகிறது. என்ன அது அருமையான பெயர்ச்சி எப்படி ஆகுது அப்படின்னா, 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 4ஆம் இடம்ங்கிற மிகப்பெரிய ஒரு சிறு கேந்திரம் என்று சொல்லப்படுகிற 4ஆம் இடத்துக்கு போகிறதுனால, அந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உச்ச குரு 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தொழில், ஒரு ஜாதகரோட தொழில், ஒரு ஜாதகரோட அந்தஸ்து, ஒரு ஜாதகரோட ஸ்டேட்டஸ் இன் லைஃப் என்பதை குறிக்கக்கூடிய 10ஆம் வீட்டை பார்க்கிறார். 12ஆம் வீடு என்று சொல்லப்படுகிற சுப விரயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அடுத்த கட்ட நடவடிக்கைகள், இடம் மாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பார்க்கிறார். அதே சமயத்தில் 8ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ஃபண்டிங், பணம் வசதியில் கொஞ்சம் வெளியிலேருந்து நமக்கு கொஞ்சம் பணம் வருது, அந்த பணம் மூலமாக சில ஆதாயங்கள் பண்ண நம்ம ட்ரை பண்ணுறோம், சில நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃப் க்ரோத் நோக்கி நாம் போகிறோம் அப்படிங்கிற கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய 4ஆம் இடத்து உச்ச குரு 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதியே ஆகுது. நிறைய பேர் மேஷராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, வேலையில் இருக்கக்கூடியவர்கள் இப்போது ஸ்ட்ரைடில் ஏதோ ஒரு தொழில் பண்ணலாமா, தொழிலில் யாரையோ ஒய்ஃப் மூலமாகவோ, அல்லது ஒய்ஃபாக இருந்தால் கணவர் மூலமாகவோ, அல்லது மற்ற நண்பர்கள் மூலமாக ஏதோ ஒரு பங்குதாரர் மாதிரி சேர்த்து வச்சுட்டு நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய தருணமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். சில பேர் பாருங்கள், வேலையை விட்டுட்டு நம்ம ஏதோ ஓன் தொழில் போகலாமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்குது. அல்லது இருக்கக்கூடிய வேலை, இருக்கக்கூடிய தொழிலையே இன்னும் பிரசித்தமாகி, இன்னும் கொஞ்சம் ப்ரமோஷன் ஆகி, இன்னும் கொஞ்சம் ஸ்டேட்டஸும் விஷயங்களும் அதிகமாக ஆகிற மாதிரி அமைப்புகளும் இருக்குது. எப்பவுமே 10ஆம் இடத்தை உச்சகுரு பார்ப்பது இது மாதிரி நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி ராசி அதிபதியாகிய செவ்வாய் ராசிக்குள்ளேயே இருக்கிறார் ஜூன் மாதம் முழுவதும். 22 ஜூனோட கடைசி மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு மாறுறார். ஸோ ராசநாதன் ராசிலேயே இருக்கிறது ஒரு நல்ல பலம் தான். நாம் என்ன பண்ண போகிறோம், நமக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோக்கஸை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் செவ்வாயின் சஞ்சாரம். மேஷத்திலேயே பெரும்பாலான நாட்கள் ஜூன் மாதம் இருக்கிறது கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் சில கோபதாபங்கள் வரலாம். ஏன்னா செவ்வாய்ங்கிற கோபகாரகன் ஆகிய ஒரு ரெட் ஹாட் பிளானட் ராசிக்குள்ளேயே இருந்து எந்த ஒரு சுப பார்வை பெறாமல் இருக்கிறார். அதனால் கொஞ்சம் அப்பப்போ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறது, இரிட்டேட் ஆகிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்துட்டு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது.